இப்போ உங்களுக்கு விதவையின் சாபத்தால் மணலான ஊர், அதாவது விதவையின் சாபத்தால் மணலான ஊரை பற்றி சொல்கிறேன். இந்த அதே தேடிக்குடியிருப்பு திருச்செந்தூர் பக்கத்தில் காயாமொழிங்கிற ஊரில் குதிரைமொழி கிராமத்தில் தேடிக்குடியிருக்கிற ஊரில் ஐயனார் கோயிலை பற்றி சொன்னோம்ல, அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ அந்த ஊரில் உள்ள ஒரு இடைஜாதி, இடைனா யாதவ மாடெல்லாம் பால் கறந்து இருப்பாங்க இல்லையா, அந்த உலகத்தோட பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தப்ப 6 மாசத்துலயே அவர் கணவன் இறந்துடுறான். சின்ன வயசுலயே இறந்ததுனால எந்த யாரும் முன்னாலையும் அந்த காலத்து பெண்கள்லாம் புருஷன் இருந்தவங்க அடுத்த முன்னாடி வெளியே வரமாட்டாங்க. அது மாதிரி அபசமனம் நினைப்பாங்கன்னு ஊர் கடைசியில் ஒரு வீட்டில் அவள் தனியாக வசித்து வந்துருந்தா. ஆனால் யார் கண்ணுக்கும் பட மாட்டா. காலையிலே 4 மணிக்கு எழுந்திரிச்சு போய் பக்கத்தில் வெளில ஒரு குளத்துல குளிச்சுட்டு கிணத்து தண்ணியை மறந்துக்கிட்டு வந்து வெளியே வர மாட்டா. யாரும் அவளை பார்க்காத நடந்துருந்தா. அந்த ஊர் குளத்து பக்கத்தில் ஒரு மாமரம் இருந்தது. அந்த மாமரத்தில் நிறைய காய் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பழம் தான் பழுக்கும். ஒரு பழம் மட்டும் தான் பழுத்து விடும். மற்ற காயெல்லாம் ரொம்ப பிடிக்கும், யாரும் அதை தொட மாட்டாங்க. அந்த ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு சாமியார் இருந்தவர் அந்த பழத்தை சாப்பிட்டோன்னா அவருக்கு உடம்புல புத்துணர்ச்சியும் ஒரு இளமை தோற்றமும் உண்டாயிடும். அங்கே உள்ள அவங்கள்ட்ட கேட்பாரு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த மரத்துல மகிமையாக தான் ஒரு பழம் தான் விழும். அந்த ஒரு பழம் அது எப்பவும் காய்க்கும். ஒரு காய் மற்றவங்க காய் பிடிக்கும். ஒரே ஒரு பழம் மட்டும் தான் இனிக்கும். அந்த ஒரு பழம் விழுதுனால அதை வச்சு நாங்கள் மக்கள் சாப்பிட்றவங்க வியாதி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு சொன்னேன். அவருக்கு ஒன்று இந்த அப்போ நம்ம மக்கள்லாம் சாப்பிட்றோட இந்த நாட்டு மன்னர் சாப்பிட்டா நல்லது. அந்த பாண்டிய மன்னர் அந்த பழத்தை கொடுத்து தினம் அந்த பழத்தை வந்து பூஜைக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறாரு. அதுல இருந்து ராஜா என்ன பண்றாரு, காவலுக்கு ஆளை போட்டுறாரு. யாரும் அந்த மரத்து பழத்தை பறிக்கக்கூடாது, உளுந்தாலும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ராத்திரி 2 பேரும் பகலுக்கு 2 காவல் போட்டு ராஜா இருக்கக்கூட ஒவ்வொரு நாளும் ஒரு பழம் தான் விழும். அந்த பழத்தை எடுத்துட்டு சாமிக்கு நிவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவாரு. ஒரு நாள் அந்த காலையிலே அந்த விதவை பெண் இருக்கால, அந்த பொண்ணு வந்து தண்ணி எடுக்க போகல, குளிச்சு தண்ணி எடுக்கல, அந்த மரத்துல பழம் வந்து அவ குடத்துல விழுந்துது. இது அவளுக்கு தெரியல. 4 மணி விடிய காலம் 4 மணிக்கு வீட்டுக்கு என்ன தெரியும். அவ குளிச்சுட்டு தண்ணி வந்துட்டு வந்துடுறா. வந்தோன்னா மறுநாள் காலையில் அந்த பழம் விழுந்தாலும் சேவலை பார்க்கக்குள்ள அன்னைக்கு காவலுக்கு சேவல் இருந்திருப்பாங்க. ஆனால் ராத்திரி நேரமாக இருந்தாலும் அவங்களும் அசந்துட்டாங்க. விடிய கால நேரத்தில் அவன் தண்ணி தூக்குறத கவனிக்கல, பழம் விழுந்ததை கவனிக்கல. அப்போ வந்து பார்த்தா மன்னர் வந்து பழம் எங்க யார் வீட்டில் இருக்குன்னு தேடி பாருங்க, யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப ஊர் முழுக்க தேடுறாங்க. யார் வீட்லயும் கிடைக்கல பழம். யாருக்கு சின்ன கொட்டை போட்டிருப்பாங்க, எல்லாம் சரிக்கணும். அங்கே எப்படி மன்னருடைய தண்டனைக்கு பயந்து யாருமே அந்த நாம அந்த பழத்தை தொடர்றது இல்லை. அது மன்னருக்காகன்னு சொல்லி நாங்கள் தொட மட்டும் சொன்னாலும் இன்னும் வீடு வீடாக தேடுங்க அப்படின்பாரு. இப்போ இவ எல்லா இடமும் தேடிட்டேன்னு சொல்றப்போ அந்த விதவை பெண் விட்ட மட்டும் தேடலைங்கிறப்ப அதையும் அவ விட்ட மட்டும் தேடலை, போய் அங்கேயும் பாருங்க அப்படின்னு ராஜா சொல்லிடுவாரு. ராஜா அங்கே போய் தேடும்போது அந்த குடத்துக்குள்ள அந்த பழம் இருக்கும். பொண்ணு அந்த பழத்தை அவள் தான் சொல்லிட்டு வந்தா சொல்லி கேட்கறப்ப அவள் எவ்வளோ கெஞ்சுவா. நான் பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது, தவறி விழுந்திருக்கலாம் சொல்லி ஊர் தலைவட்ட வேண்டுவா, ராஜாட்ட வேண்டுவா. ஆனால் அது தெய்வ குற்றம் சொல்லி ராஜா கொஞ்சம் கூட யோசிக்காம சாரிக்காம அவளுக்கு மரண தண்டனை கொடுத்துறாரு. மரண தண்டனை எப்படின்னா ஊர் மேல அவன் கருதலை கருங்குடி செம்புடி குத்தி அவளை ஊரை வச்சு வைக்க சுற்றி அவளை கொளுத்தி விட்டுறது. அப்படி கடுமையான தண்டனை. ஆனால் ஊர் மக்களுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, ரொம்ப நல்ல பொண்ணு, யார் வரைக்கும் வரமாட்டாதான். அப்படிங்கிறப்போ அவள் வந்து அந்த அவமானம் தாங்காம அந்த உயிர் சுற்றி அதை அவளை எரிக்கும்போது என்ன செய்வான், நான் நம்புற ஐயனார் என்னை காப்பாற்றாம அப்படி அதனால அன்பும் அருளும் ஐயனாரு என்னை காப்பாற்றாம விட்டுட்டாரு. அதனால அந்த ஊர் என்ன போட்டோம், மண்ணாவும் போட்டோம், மழை பெய்யாம மண்ணாவே போயிட்டோம், வானத்திலிருந்து மண்ணாவே விளையாட்டோம், ஊர் மண்ணெல்லாம் போட்டோம், இது என்னுடைய ரத்தம் மாதிரி இந்த ஊரெல்லாம் செவந்த மண்ணா போகட்டும் சொல்லி சாபம் அப்படி அழுது சாபம் விடுறா. அப்போ இப்பவும் அதனால தான் அந்த கற்பனை கோயில் இடத்துக்காக மற்ற இடமெல்லாம் மணல் மேடாவும் சோப்பு கலராகவும் இருக்கும். அந்த ஏரியா முழுக்க உள்ள மண்ணெல்லாம் அது அந்த பெண்ணிட்ட சாபத்தால தான் அந்த மாதிரி மழையே பெய்யாம அதாவது மணல் மழை பெஞ்சு மணல் மேடாகி அது வந்து மணல் குன்றுகளாகி பெரிய பெரிய பாலைவனம் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ஐயனார் கோயில் இடம் மட்டும்தான் சோலைவனமா இருக்குது. இதுதான் ஒரு உதவி பண்ணின்னு சாபம்.